நீங்க இருங்கம்மா, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேம்மா. ஏய், நான் மம்மியா அம்மாவா? கான்வென்ட்ல படிக்கிற பொண்ணு ரொம்ப அழகா மம்மின்னு கூப்பிடுவேன். இப்ப என்ன திடீர்னு புதுசா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? ஏம்மா, நான் உங்களை அம்மான்னு கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாம் தான். என்ன நீ அப்படி கூப்பிடும்போது எனக்கு இனியா கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ஓவியா மாதிரியே தெரியல, அதான். நான் உங்களை மம்மினே கூப்பிடுறேன் மம்மி. இப்படி கூப்பிட்டா என்ன? நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதானே? ஆமாம்மா. ஆமா மம்மி. ஓகே, உன் புக் எடு. இந்தா, இத ரீட் பண்ணு. படி. படி. Jawaharlal Nehru is the first Prime Minister of India. ஏய், நீ வச்சிருக்கிறது சயின்ஸ் புக். அதுல எப்படி நேரு வந்தாரு? சாரிம்மா மம்மி. கரெக்டா முடிவு பண்ணு. நான் மம்மியா இல்ல அம்மாவா? ஹே, நான் உனக்கு அம்மாடி. உன்ன மாதிரி எத்தனை பேரு நான் கோர்ட்ல பாத்திருப்பேன். என்னை ஏமாத்திரலான்னு ஒன்னை இங்க அனுப்புனா பாரு. அவ எவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல? உங்க ரெண்டு பேர்ல இனியா யாரு ஓவியா யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? நீ உள்ள வந்தப்பவே தெரியும் நீ ஓவியா இல்ல இனியான்னு. சாரிம்மா. இட்ஸ் ஓகே. சாரில அதுக்கு. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு தான் என்னோட ஆசையும். இப்ப நீயே என்ன தேடி வந்துட்டு நான் ஹாப்பி தான். ஓவியா என்ன ஏமாத்திட்டு போயிட்டா. இட்ஸ் ஓகே, நீ இங்கே இரு. என்ன, உங்க அப்பனை விட்டுட்டு இங்க இருக்க மாட்டேன் அதானே? சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. என்ன ஒரு பிளான்? வண்டிய மறைச்சு ஆளையே மாத்துறீங்க. இது என்ன சினிமா நினைச்சியா உங்க கதையெல்லாம் நம்புறதுக்கு? உங்க டிராமா எல்லாம் ஓகே தான், ஆனா அதை ஏன் கிட்டே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க பாத்தீங்களா? அங்கதான் தப்பு. நான் உங்களை பெத்த அம்மா. என்னை எவ்வளோ ஒருத்த ஏமாத்துறா, அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இனிமே நீ உங்க அப்பனை பார்க்கவே முடியாது. அம்மா, என்ன? அங்க இருக்கிறது ஓவியா தான்னு ப்ரூவ் பண்ணி அவளை நான் கூட்டிட்டு வந்துருவேன். இனிமே நீ நான் ஓவியா 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். என்ன ராஜு, அது ஏதோ எல்லா கதையிலயும் ஒரு எண்டிங் சொல்வீங்கல்ல, we live happily ever after. ஓவியா, சாப்பிடுறியா? வேண்டாம் ஆண்டி. நீ ஹாப்பி தானே? எதுக்கு ஆண்டி? உங்க அப்பாவை பார்த்ததுல உனக்கு ஹாப்பியானு கேட்டேன். ஹாப்பி தான் ஆண்டி, நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இது என்னோட கடமை ஓவியா. உங்க அப்பாவுக்கு
உன்னை ரொம்ப பிடிக்கும். உண்மையதான் சொல்றேன். நீயும் இனியாவும் தான் அவரோட உலகமே. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவரால தாங்க முடியாது. உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. இனியாக்கு அவரை நல்லாவே தெரியும். ஆனா நீ உங்க அம்மா கூட இருக்கிறதுனால உனக்கு உன் அப்பாவை பத்தி இன்னும் முழுசா தெரியல. பாத்தியா, உன்னை பார்த்த உடனே நீ இனியா இல்ல ஓவியான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இதுதான் அவரு உங்க மேல வச்சிருக்கிற பாசம். உங்க 2 பேரையும் அவர் என்னைக்குமே பிரிச்சு பார்த்ததே இல்ல. எனக்கு தெரியும். நானும் உங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணதில்ல உனக்கு இஷ்டம் இல்ல. இந்த கல்யாணமே உங்களுக்காக தான். நீயும் இனியாவும் உங்க அப்பாவோட எப்பவும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு கலை பாரதி எப்படியோ அப்படித்தான் நீயும் இனியாவும். நிஜமா உங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். எனக்கு புரியுது ஓவியா, உன்னால உடனே என்ன அம்மாவா ஏத்துக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உனக்கு என்ன எப்ப அம்மாவா ஏத்துக்கணும்னு தோணுதோ அப்ப நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டா போதும். அது வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை நீ என்கிட்ட சொல்லலாம். நான் அதை சரி பண்றதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணுவேன். உனக்கு ஸ்கூல் போக கார் வந்துடும். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. அரசி அம்மாவா? நீ இரு. ஹலோ. ஏய், என்கிட்டயும் உன் திருட்டு வேலையை காட்டுறியா? நான் அவளை பெத்தவடி, எனக்கு தெரியாதா? ஓவியா யாரு இனியா யாருன்னு? எப்படி எப்படி இனியா கண்ணாடியை கட்டிட்டா நான் அவளை ஓவியா நம்பிடுவேனா? இது யாரோட ஐடியா? உன் ஐடியாவா இல்ல உன் புருஷ ஐடியாவா? இல்ல அரசி, அது சிவம் ஓவியாவை பார்க்கணும்னு சொன்னாரு. அதனாலதான். அப்படியா? இப்ப ஓவியாவை பார்த்தாச்சுல்ல, ஹாப்பி தானே? ஆனா என்ன, இனியா இனிமே காணாம போயிட்டா. பாவம், இது தெரிஞ்ச உன் புருஷனுமே வருத்தப்பட மாட்டான். வேண்டாம் அரசி, குழந்தைங்க விஷயத்துல விளையாடாத. யாரு யார் இந்த விளையாட்டு ஆரம்பிச்சது? நானா? நீதானே? இங்க பாரு அரசி, நான் ஓவியாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இனியாவை என்கிட்ட அனுப்பிடு. எப்படி எப்படி எப்படி? இனியாதான் இல்லையே. அரசி. அன்பு, ஏன் கோவப்படுற? உண்மைதானே சொல்றேன். இனியா இங்க இல்ல. அவ எங்க இருக்கான்னு உன்னால இனிமே கண்டுபிடிக்கவும் முடியாது. ஓவியாவை எப்படி என்கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போய் உன் புருஷன் கிட்ட இதை சொல்லு. இனிமே அவனோட 2 பொண்ணுங்களையும் அவன் ஆயுசுக்கும் பார்க்கவே முடியாது. அரசி. என்ன ஆண்டி? என்ன ஆச்சு ஆண்டி? ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க அங்கிள், அவங்க தான் தப்பு பண்றாங்கன்னா நாமளும் அதே தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ள தள்ளுவீங்களா? அதை விட்டுட்டு அதே தப்ப நாமளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் குழந்தைங்களை வச்சு என்கிட்டயே விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். நான் யாருன்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா? நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நம்ம சென்னைக்கு வந்ததே நம்ம புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான். நீ என்னடானா எப்ப பாரு இந்த சிவத்தை நோன்றதையே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க. ராஜசேகர், என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியும்ல? நம்ம பிள்ளைய வச்சு ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சும்மா வர சொல்றியா நீ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நாமளா வம்புக்கு போனோம்? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா?
இனியாவுக்கு அரசியே பிடிக்காது. என்னது ராஜசேகர், என்ன சொல்ற நீ? உண்மையதான் சொல்றேன். இனியா இங்க வரும்போதெல்லாம் அவ கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை வெளியே எங்கேயாவது கூட்டு போகணும். அதை விட்டுட்டு எப்ப பாரு உங்க அப்பனை சும்மா விட மாட்டேன், அவனை அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவளுக்கு எப்படி அரசியை பிடிக்கும்? இனியாவும் சேர்ந்துதான் இதை பண்றான்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னதான் என் மேல வெறுப்பு இருந்தாலும் அவ ஏன் பொண்ணு, நான் சொன்னா கண்டிப்பா கேப்பா. எனக்கு அப்படி தோணல. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ராஜசேகர், இந்த இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த பார், இதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படி என்ன பண்ண போறீங்க? அவங்க கிட்ட இருக்கிறது இப்ப ஓவியா. இனியா இங்க இருக்காங்கிறது வேற யாருக்குமே தெரியாது. அவங்க ஆள் மாறாட்டம் பண்ணாங்கன்னு அவங்களால வெளியில சொல்லவும் முடியாது. அதனால அதான் இனியாவை எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத தூரமா கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சிட்டோம்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஓவியா ஓவியாவை நம்ம கிட்ட இருந்து கடத்திட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஓவியாவை கூட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் இனியாவ எங்கேயோ அவங்க கொண்டு போய் தொலைச்சிட்டாங்கன்னு அவங்க மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அரசி என்ன பேசுற? இனியா என்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? அவ மட்டும் சிவத்துக்கு போன் பண்ணி பேசினா மட்டும் போதும், அவ்வளவுதான். சிவன் நம்மள சும்மா விட மாட்டான். இங்க பார், இப்படி நம்ம யோசிக்கணும்னு தெரிஞ்சாலே போதும், சிவன் நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். நீ பண்ண போறது முட்டாள்தனம்னு உனக்கு தோணுதா இல்லையா? இல்ல ராஜசேகர், இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இனி அவன் தொலைச்சிட்டான்னு நாம அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் அவங்க மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கும். சரி, எத்தனை நாள் தான் இனியாவை காணும்னு சொல்ல முடியும்? எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு நாள் வரைக்கும். இது ரொம்ப சொதப்பலா தெரியுது. அப்புறம் உங்க இஷ்டம். ஏய் ராஜு, அப்பா என்ன இவர் பாட்டுக்கு எப்படி சொல்லிட்டு போறாரு? விட்றா, பாத்துக்கலாம். இங்க பாரு, இனியா நம்ம கூட 10 நாள் இருந்தா போதும். சிவத்துக்கு பைத்தியமே பிடிச்சிரும், புரியுதா? அப்பா, அப்ப இனியாவை நம்ம எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இனியாவை கூட்டிட்டு வரலாம். அரசி, இங்க பாரு, நம்ம சிவத்துக்கிட்ட இருந்து எடுத்தது பொருள் கிடையாது, அவனோட மனசு. அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ அந்த மனசை எப்படி ஜெயிக்கிறது மட்டும் யோசி. நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுதுப்பா. நான் இனியா கூடவே இருந்து அவன் மனசை மாத்துறேன். அந்த அன்பு போட்ட பிளானுக்கு எப்படி இனியா ஒத்துக்கிட்டாலோ அதே மாதிரி நம்ம போடுற பிளானுக்கும் அவளை நான் ஒத்துக்க வைக்கிறேன். அவளை என்ன அம்மாவா ஏத்துக்க வைக்கிறேன்ப்பா. டேய், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. சரி, இனியாவை கூப்பிடு. எதுக்குப்பா? கூப்பிடுறா. இனியா, இங்க வா. இனியா, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நம்ம வெளியில போறோம். இல்லம்மா, நான் எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு அப்பாவை பார்க்கணும். என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. ஹே, அதான் அப்பாவை பார்க்க ஓவியா போயிருக்கால, நீ அம்மா கூட இரு. நான் இங்க இருக்க மாட்டேன். நீங்க ஏதோ பிளான் பண்றீங்க. பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இங்க பாரு, தாத்தா சொல்றத கேப்பல. நீங்க போய் சொல்றீங்க. நான் இப்பவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஏய், சரி சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல. நானே உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விடுறேன். ஓகேவா? ஓகே. பாத்தீங்களாப்பா, எல்லா குழந்தையும் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படும். இவ்வளவு பாருங்க. இனியா, என்னடா தாத்தா கூட வந்து 2-3 நாள் இருக்க மாட்டியா? அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்து கூட இருக்கிறேன் தாத்தா. இனியா, சரிடா, முதல்ல இந்த ஜூஸை குடி. இந்தாங்க, குடிங்க. குடி, தாத்தா குடுக்கறாருல்ல.
சார் சார் என்ன இன்ஸ்பெக்டர்? சார் மேடமோட பொண்ணு இங்க இருக்காங்களா? மேடமோட பொண்ணா? யாரு? இனியா சார். இனியா இவங்க பொண்ணா? இனியா ஏன் பொண்ணுதான். அவளை கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர், இனியா இங்க கிடையாது. இல்ல, அவ இங்கதான் இருக்கா. இவர் பொய் சொல்றாரு சார். சரி, வேணும்னா வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணிக்கோங்க. இனியா இங்க கிடையாது. கான்ஸ்டபிள் மேல போய் பாரியா? ஓகே சார். சார் மேல யாருமே இல்ல சார். நான் தான் சொன்னேன்ல இனியா இங்க இல்லைன்னு. நான் ஒரு லாயருங்கிறத மறந்துட்டு நீங்க இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கீங்க. இது நல்லதுக்கு இல்லை இன்ஸ்பெக்டர். சார், என் பொண்ணு எங்க போனானே தெரியல. அரசி எங்க? எனக்கு தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? இவங்களோட பொண்ணை நீங்க கடத்திட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்க மாட்டீங்களா? இனியா அவங்க பொண்ணா? சார், நான் நல்லா விசாரிச்சிட்டேன். இவங்க ஹஸ்பண்ட் லாயர் சிவம், சிவமோட பொண்ணு இனியா. அப்போ இவங்களுக்கும் பொண்ணு தானே? அந்த பொண்ணு தான் நீங்க கடத்திட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்பெக்டர், அநியாயமா இருக்கு. அவங்க சொன்னா நீங்க என் வண்டியை வழியில மறிச்சு கேள்வியெல்லாம் கேட்பீங்க. சார், கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. அவங்க யாரு? அது என் பொண்ணு அரசி. பக்கத்தில் படுத்துருக்கிறது என்னோட பேத்தி ஓவியா. அவங்கள இறங்க சொல்லுங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன், அவங்கள எது கூப்பிடுறீங்க? வர சொல்லுங்க சார். அரசி வாமா. என்ன சார், என்னாச்சு? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லடா, நம்ம இனியாவை கடத்திருக்கோமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், நானும் லாயர் தான். எனக்கு 2 பொண்ணுங்க. 2 பேருமே ட்வின்ஸ். ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க ஓவியா, அவங்க அப்பா கூட இருக்கிறது இனியா. அவங்க இனியாவை எங்கேயோ தொலைச்சிட்டு ஓவியாவை இனியான்னு சொன்னா அதை நம்பி நீங்களும் வந்திருக்கீங்க. இல்ல சார், அவங்க பொய் சொல்றாங்க. அது இனியாதான். மேடம், அவங்க ட்வின்ஸ்னு சொல்றாங்க. இதுல ஓவியா யாரு, இனியா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், நீங்க இனியாவை எழுப்பி அவகிட்ட கேளுங்க, அவளே சொல்லுவா. இத பாருங்க, ஓவியாவுக்கு உடம்புக்கு முடியல. நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. மெடிசின்ஸ் எடுத்துட்டு இப்பதான் அவ தூங்கிட்டு இருக்கா. இவங்க கொடுத்த பொய்யான கம்ப்ளைண்ட்காக ஏன் பொண்ணெல்லாம் நான் எழுப்ப முடியாது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உண்மை தெரியணும்னா குழந்தை எழுப்பிதான் ஆகணும் மேடம். எழுப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பேசுறீங்க சார்? நான் ஒரு சீனியர் லாயர். என்னோட பொண்ணும் என்னோட மருமகனும் ஹைகோர்ட் லாயரா இருக்காங்க, தெரியுமா? சரி, எங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமில உங்களுக்கு? நாங்க வீட்டில் தான் இருப்போம், எங்கேயும் போயிட மாட்டோம். வீட்லயே வந்து விசாரிச்சுக்கோங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நீங்க தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன மேடம் நீங்க? குழந்தை எழுப்புங்க. அவ நான் தான் ஓவியான்னு சொல்லிட்டா ப்ராப்ளம் இங்கேயே சால்வ் ஆயிடும்ல. எதுக்கு சார் சொல்லணும்? யாரும் சம்பந்தம் இல்லாதவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா
அதுக்காக உடம்பு சரியில்லாத என் பொண்ணை உடனே எழுப்பணுமா? இன்ஸ்பெக்டர், அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்க எப்ப வேணாலும் வீட்டில் வந்து விசாரிக்கலாம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அவங்க பொண்ணு ஓவியா எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு கேளுங்க சார். சென்ட் மேரிஸ் கான்வென்ட். நீங்க அந்த கான்வென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஓவியா அங்க இருக்காளா இல்லையான்னு கேளுங்க. அப்படி ஓவியா அங்க இருந்துட்டா இங்க இருக்கிறது இனியா தானே? தாராளமா கேளுங்க இன்ஸ்பெக்டர். நான் வேணா நம்பர் தட்டுமா? கொடுங்க. நம்பர் சொல்லுங்க. 2473 5037.